அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆரும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. எவ்வளோ அழகாக எழுதியிருக்காருல்ல திருமூலர். நான் சொல்ல போகிற இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா இல்லை இப்போ நடந்துட்டுருக்கான்னு யோசிங்க. நல்லாவே போயிட்டுருக்கும், ஆனால் எல்லாமே நெகட்டிவாக மாற ஆரம்பிக்கும். இந்த சடன் சேஞ்சை உங்களால் அக்செப்டே பண்ண முடியாது. கூட யாராச்சும் இருப்பாங்கன்னு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் நின்று இருப்பீங்க, சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் தனியாக தான் இருப்பீங்க. யாரையுமே நம்ப முடியாது. ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறைய எஃபோர்ட் போட்டாலும் அது தள்ளி போயிட்டே இருக்கும். ஆனாலும் நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் திரும்ப 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 ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் ட்ரை பண்ணது யாருக்கும் தெரியாது, நீங்கள் போடுற எஃபர்ட் யாருக்கும் தெரியாது. ஆனால் உங்கள் மேலே தான் ப்ளேம் வரும். உன்னால் எதுவும் பண்ண முடியாதோ, உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிறவங்களோட ஒரிஜினல் ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும், ஆனால் நீங்கள் வெளியே காட்டிக்க மாட்டீங்க. யாராச்சும் உங்ககிட்ட வந்து இதெல்லாம் சரியாயிடும், நான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அப்படியே அவங்க சொன்னாலும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் நீங்கள் கடந்து வந்து தான் ஆகணும். இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு அப்படின்னா பயப்படாதீங்க. நீங்கள் ஒரு சேஃபான ஒரு பிளேஸில் தான் இருக்கீங்க. சிவபெருமான் உங்களை சூஸ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். நம்ம நினச்சாலா அவரை வந்து சூஸ் பண்ண முடியாது. அவர் நினைக்கணும், அவர் முடிவு பண்ணணும். ஆனால் அவர் சூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டம் வரும். ஆனால் அவர் உங்கள் கையை பிடிச்சிருக்காரு. சிவம் அப்படின்ற ஒரு எனர்ஜி உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் யாரும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாக ஒன்று ஒன்றா சால்வ் ஆகும். ஸோ யார்கிட்டையும் போய் எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எல்லார்கிட்டேருந்தும் கொஞ்சம் தள்ளியே இருங்க, காமாக இருங்க. எல்லாமே சீக்கிரமாக சரி பண்ணிடுவார். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் அவரை ஆல்ரெடி உணர ஆரம்பிச்சிட்டிங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கும் இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி யாருக்காச்சும் இது தேவைப்படும், அதனால தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா அன்பே சிவம்னு கமெண்ட் பண்ணுங்கள்.